உடைய கொண்டாட்டங்களிலே மிக முக்கியமானவை தைப்பொங்கலும் சித்திரை புத்தாண்டும். இந்த இரண்டுமே சூரியனுடைய நகர்வை மத்தியமாக மையமாக கொண்டவை. அவ்வாறான ஒரு இரண்டாவது நிகழ்விலே, முதலாவது நிகழ்விலே ஏற்கனவே முதல் முறையாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைமையகத்திலே ஒரு பொங்கல் நிகழ்வையும் கவிசேஷன் நிகழ்வையும் நடத்தியிருக்கிறோம். இப்பொழுது தொகுதி வாரியாக மானிப்பாய் தொகுதியினுடைய இலங்கை தமிழரசு கட்சியின் கிளையை ஆரம்பித்து அதற்கான முயற்சி எடுத்திருக்கின்ற வலி தெற்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் பிரகாஷ் அவர்களே, இந்த முயற்சியில் முன்மாதிரியாக இணைந்து செயல்பட்ட தம்பி துவாரகர் அவர்களே, எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பார்ந்த ஜனாதிபதி சட்டத்தரணி சுதந்திரன் அவர்களே, முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் பிற முக்கியமான காரியங்களிலே பங்கொண்டு இங்கே பிரசன்னமாக இருக்கின்ற அன்புக்குரிய சாய்ந்தன் அவர்களே, சூரியன் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே பிரசன்னமாக இருக்கின்ற மதிப்பார்ந்த மதகுருமார்களே, மானிப்பாய் தொகுதியினுடைய கிளையினுடைய உறுப்பினர்களே, தெற்கு பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களே, என்ன சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஆரம்பத்திலே அருட்பணி ராஜ்குமார் அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு உண்மையை சொன்னார்கள். உண்மை நடந்து செல்கின்ற பொழுது போய் ஓடி சென்று விடும் என்றது இன்றைய காலகட்டத்தில் அரசியல் ரீதியில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. ஊடகங்கள் என்ற வகையில் உண்மையான ஊடகங்கள் நிதானமாக சமநிலையோடு செய்திகளை சொன்னாலும், இந்த மொபைல் ஃபோன்களை வைத்துக்கொண்டு யூடியூபர்ஸ் என்ற பேரோடு ஓடிக்கொண்டு பிரசாரம் செய்கிறவர்களை நாங்கள் மிக சிரமமாக சந்திக்கிறோம். அவர்கள் நாங்கள் சொல்வதற்கு முன்னாலே தங்களுடைய கால்களை, கைகளை, காதுகளை ஊட்டி பல விடயங்களை மக்கள் மத்தியிலே சொல்கிறார்கள். அது எல்லாவற்றுக்கும் மேலாக மக்களுக்கும் எங்களுடைய செயல்பாட்டிலே சில ஐயுறவை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களும் பரப்பப்படுகின்றன. ஆகவே மக்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், கட்சி என்ன செய்கிறது, கொள்கை ரீதியாக என்ன செய்கிறது என்ற சில விடயங்களை மக்களுக்கு கொண்டு செல்வதற்கான ஊடகமாக இந்த அலுவலகங்கள் இருத்தல் வேண்டும். பொதுவாக இந்த அலுவலகங்களை குறைகள் அலுவலகங்கள் என்று கூறுகிறார்கள். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இந்த அலுவலகங்கள் தனியே மக்களுடைய குறை கேட்பதற்காக மட்டும் இருக்க முடியாது. உண்மையாக இப்போது அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய எங்களுக்குரிய பிரச்சனை என்னவென்றால், சில கோட்பாடுகளை, சில கொள்கைகளை தலைமைகள் எடுக்கின்ற பொழுது அதனுடைய தாக்கங்கள் மக்களை சென்றடைவதில்லை. அதே நேரம் நாங்கள் சில கொள்கைகளை எடுக்கின்ற பொழுது அல்லது முன்னெடுக்கின்ற பொழுது அதனுடைய உள்ளீடுகள் பெரிய அளவிலே மக்களுடையதாக இருக்கிறது இல்லை. சில சமயங்களிலே நாங்கள் சிந்திக்காதவற்றை மக்கள் சிந்தித்து அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டாலும் அது தலைமையை வந்தடைவதில்லை. ஆகவே எங்களுடைய கொள்கை வகுப்புகளிலே மக்களுடைய கருத்து உள்ளீடுகள்
மிக முக்கியமானவை. ஆகவே இந்த தொடர்பாடல் என்பது ஒரு இருவழி பயணம். அந்த அந்த இலக்கை இந்த தொடர்பு அலுவலகங்கள் பூர்த்தி செய்யும் என்று நான் நம்புகிறேன். அவை இது ஒரு நல்ல நாளிலே தமிழரசு கட்சி வீழ்ந்தாலும் எழுந்து நிற்கும், நீண்டு நிலைத்திருக்கிறது, மக்களோடு மக்களாக இருந்திருக்கிறது. கொள்கை வகுப்பு என்று வருகிறது. நான் பல இடங்களில் இப்பொழுது கூட என்னுடைய இல்லத்திலிருந்து இங்கே வர்ற பொழுது எனக்கு ஒரு விடயம் ஆழமாக தாக்கமாக இருந்தது. நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்கும். ஒரு கருத்தை சொல்கிற பொழுது பிரெயின் ஸ்டோமிங் என்று சொல்வார்கள். சிந்தனையை விட்டு மக்களுடைய சிந்தனைக்காக அதை பகிர்ந்து கொள்கிற பொழுது அதனுடைய நன்மை தீன்மைகளை தலைமை தெரிந்து கொள்ள முடியும். வலிகாமம் கிழக்கு என்பது ஒரு செம்மண் பிரதேசம், பிரதானமாக ஒரு விவசாய பிரதேசம். யாழ்ப்பாண மாவட்டம் இந்த மண்ணினுடைய விவசாய உற்பத்திகளை, எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு மண்ணாக, ஒரு பிரதேசமாக காலாதி காலமாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது அவை எல்லாமே சீமந்த கட்டிடங்களாக மாறுகிற பொழுது ஒருவேளை அநேகமாக அண்மை காலத்தில் முழுமையாக நாங்கள் இந்த அம்புள்ளியை நம்பி இருக்கப் போகிறோமா என்ற கேள்வியை கேட்க வேண்டிய நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். மாற்று சிந்தனைகள் இங்கே தேவைப்படுகிறது. ஒரு விவசாய நிலப்பாவனையினுடைய மதிப்பீடுகள் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த விடயம் சம்பந்தமாக மக்களுடைய கருத்தை கேட்டுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நான் நீண்ட நேரம் பேச முடியவில்லை. உண்மையாக தொடர்ந்து இருப்பது சிரமம். ஏனென்றால் நான் ஒரு கோயில் நிகழ்வுக்கு செல்ல வேண்டி இருப்பதாலே என்னுடைய உரையை செய்வதற்கு முன்னம் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் பல விஷயங்களை தலைமையாக கையாளுகிறோம். முக்கியமாக இந்த அரசியலமைப்பு எல்லாரும் பேசுகிறதான். இப்போ எல்லாரும் பேசுகிறார்கள். திருவண்ணாமலையில் பேசுகிறார்கள், கொழும்பில் பேசுகிறார்கள், யாழ்ப்பாணத்தில் பேசுகிறார்கள், எல்லாரும் பேசுகிறார்கள். நாங்கள் எல்லா இடம் போவோம், நாங்கள் எல்லா இடம் போகிறோம். அது உங்களுக்கு சொல்ல வரும். நாங்கள் எல்லாம் போகிறோம். உண்மையிலே மிக முக்கியமாக தமிழ் சட்டத்தரணிகளுடைய அமைப்பு, அரசியல் அமைப்பு சம்பந்தமாக ஒரு அழைப்புதல் அனுப்பியது எனக்கு கிடைத்தது. எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் கிடைத்தது. உண்மையாக எனக்கு தனிப்பட்ட முறையில் அதில் பங்கொள்ளக்கூடிய வசதியினம் இருந்த காரணத்தினால, ஆனால் நான் சொன்னேன், எங்களுடைய ஒரு ஆள் வந்தால் போதும், எங்களுடைய பொதுச் செயலாளர் கலந்து கொண்டால் போதும், தேவைப்பட்டால் நான் கடைசியில் சேர்ந்து கொள்கிறேன். அப்படி தான் அவர்கள் அறிவிச்சிருக்கேன். எங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்கே எங்களுடைய தாற்பயம் இருக்குது. 5-6 பேர் வேணுமென்று சொன்னால் அது இல்லைங்கிறது தான் கொண்டு வரேன். ஒரு ஆள் காணும், நீங்கள் பேசுங்கள், இறுதிக்கு வந்தால் நிலைமை பூர்த்தியாகினால் கட்சித் தலைவர் என்ற முறையில் நானும் சேர்ந்து கொள்வேன். ஆனால் எங்களை பொறுத்தவரையில், தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இலங்கை பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது அவர் ஆங்கிலத்தில் கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன் சொன்னார்கள். அது கூட்டுறவு, கூட்டாண்மை என்ற சொல் வகத்துக்குள் அது அடங்கும். அதுதான் எங்களுடைய அடிப்படையான கோட்பாடு. கூட்டுறவு, கூட்டாண்மை என்பதுதான் எங்களுடைய இணைப்பாட்சி, சமஷ்டி ஆட்சி, சமஷ்டி கொள்கை என்ற வகையிலே அதை நாங்கள் தெளிவாகவே சந்தேகம் இல்லாமல்
கடைப்பிடிக்கிறோம், அதில் தெளிவாக இருக்கிறோம், பலமாக இருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆகவே எந்த அரசியல் அமைப்பு வந்தாலும் அந்த அடிப்படை கோட்பாட்டை நாங்கள் வலியுறுத்துவோம், எல்லா இடமும் வலியுறுத்துவோம். அது வெல்லும் வெல்லாமல் போகும், ஆனால் எங்களுடைய நிலையை நாங்கள் நிலைப்பாடாக சொல்வோம் என்று சொல்லி, எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய கட்சி ஒரு தொய்வு நிலையிலே பாராளுமன்ற தேர்தலில் இருந்தாலும் கூட கட்சியை நிமிரச் செய்ததிலே உள்ளூராட்சி மன்றங்களினுடைய உறுப்பினர்களுக்கு பெரும் பங்குண்டு. அந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய பங்களிப்பு காரணமாக நாங்கள் இப்பொழுது தமிழரசு கட்சி மீண்டும் நிமிர்ந்து நிற்கிறது. ஆனால் இது போதாது. மக்கள் தொடர்பாடல் மேலும் வலுவடைய வேண்டும். இப்படியான கிராமங்களிலே மக்களோடு மக்களாக உள்ளூராட்சி உறுப்பினர்கள் நிற்க வேண்டும். தேவைப்படுகிற பொழுது கொள்கையில் விளக்கமும் மக்களுடைய கொள்கை சார்ந்த அபிப்பிராயங்களையும் அறிய நாங்கள் விரும்புகிறோம். அந்த வகையிலே நானும் பொதுச் செயலாளரும் அந்த விடயங்களிலே சமூகமளித்து உங்களோடு பங்கு கொள்வோம் என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முயற்சி எடுத்த எல்லோருக்கும் கட்சி சார்ந்து தலைவர் என்ற முகையில் நன்றியையும் சொல்லி, இந்த பிரசன்னமாக இருக்கிற உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவி, இதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றதை வலியுறுத்தி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.